Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 18 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம நம்ம சார்ட் அவுட் பண்ணிருக்கோம். So that இந்த சம் இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Example 18, evaluate each of the following using suitable identities. Okay, subdivision 1ல வந்து பாத்தீங்கன்னா 104 the whole cube ன்னு சொல்லியிருக்காங்க. First இந்த 104 the whole cube நம்ம identities யூஸ் பண்ணி sort out பண்ணணும். இது எப்படி since மேல cube கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஈஸியா சொல்லலாம். இதை வந்து கியூபால தான் பிரிக்க போறோம். ஸோ கியூப்ல இருக்கிற ஐடென்டிட்டி நமக்கு என்ன இருக்கு? ஐடென்டிட்டி 6 அண்ட் ஐடென்டிட்டி 7 தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 104 இருக்கு. 100 விட ஒரு 4 நம்பர்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால 100ங்கிறது நியரஸ்ட் 100. ஸோ 100 + 4 the whole cubeன்னு எடுத்துக்கிறோம். அதே செகண்ட் சப்டிவிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 999 இருக்கு. இதை 900 + 99 எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு ரொம்ப பெருசா இருக்கும். அதுவே 1000 - 1 எடுத்துக்கிட்டோம்னா it would be easy for us to sort the things out. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 100 + 4 the whole cube ஐயும் 1000 - 1 the whole cube ஐயும் தான் கண்டுபிடிக்க போறோம். So first subdivision 1 பண்ணிடலாம். அதே identity 6 தான் யூஸ் பண்றேன். According to identity 6, x + y the whole cube will be equals to x cube + y cube + 3xy into x + y. நீங்க இதை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த சம்முக்கு இதை நம்ம டைரக்டா 100 + 4ன்னு போட்டாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ஸோ அதனால ஐ கேன் டூ திஸ் மெத்தட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதிலாக 100ம் yக்கு பதிலாக 4ம் எடுத்துக்கிறேன். அப்ப 100 + 4 the whole cube will be equals to 100 cube, ரைட்டா? plus 4 cube plus 3 into 100 into 4 into 100 plus 4. Okay, so first 100 cube வந்து 1 00 00 00 னு 3 times எழுதிக்கிட்டேன். 4 cube பண்ணோம்னா 4 4s are 16, 16 4s are 64 plus 3 into 4 will be 12, 12 into 100 will be 1200 into 100 plus 4 will be equals to 104. ஓகே, இல்ல உங்களுக்கு இது வந்து 100 + 4 somewhat டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தனித்தனியா 1200ஓட 100 ஒரு தடவை மல்டிபிள் பண்ணிக்கலாம். சி எப்படின்னா வெயிட், அது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பா நான் பண்ணி காட்டுறேன். 100 + 4ன்னு இருக்கு, இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா சி 1000000 plus 64 plus 1200ஓட 100 மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ 120000 plus 1200ஓட 4 மல்டிபிள் பண்ணணும். 00 வந்துரும், 4 2s are 8, 4 1s are 4. ஸோ 4800 வந்துரும். இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம் கண்ணை மூடிட்டு எனக்கு தான் அடிஷன் ஈஸியா தெரியுமே நான் அப்படியே போட்டுருவேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 1000000 எத்தனை டிஜிட்ஸ் வருதுன்றத பாருங்க. ஸோ 64ன்னு இருக்கு. ஸோ 4 6 எழுதிக்கோங்க. பின்னாடியிலேருந்து எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அண்ட் அலைன்மெண்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. 1s 10s 100s அப்படின்னு அழகா எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்றதுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0 0 அகெயின் 00 0 0. சரி, நான் இதுக்கு நேரா இங்கே போட்டிருக்கேன், இதுக்கு நேரா இங்கே போட்டிருக்கேன். ஸோ அண்ட் தென் 2 1. ஸோ 2 1. ஸோ அடுத்தது வந்து 0 0 8 4. ஸோ இப்படி போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ உங்களுக்கு இங்கே 4 கிடைக்கும், 6 கிடைக்கும், 8 4 2 1 1. அவ்வளோதான். ஸோ your answer will be 1 1 2 4 8 6 4. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நம்ம வந்து சிமிலர்லி இதே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம சப்டிவிஷன் 2 பண்ண போறோம். பட் அதுல இருக்கிற சேஞ்ச் என்னன்னா மைனஸ்ல பண்ண போறோம். ஸோ சப்டிவிஷன் 2 நான் எப்படி பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா 999 the whole cube 1000 - 1 the whole cube ன்னு பிரிச்சுக்கிட்டேன். Okay, so here we go 1000 - 1 the whole cube. So the same identity 6 இல்ல 7 யூஸ் பண்றேன். x minus y the whole cube will be equals to x cube minus y cube minus 3xy into x minus y. தாராளமா இதே மெத்தட்ல நம்ம போடலாம். இல்ல நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். சின்ஸ் லாஸ்ட் சம் டிஃபரெண்டா பண்ணதுனால இந்த சம் நான் இதே மெத்தட்ல ஒர்க் ஆன் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலா 1000, yக்கு பதிலா 1. ஸோ 1000 minus 1 the whole cube will be equals to 1000 cube minus
1 cube minus 3 into 1000 into 1 into 1000 minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் 1000 கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் 1க்கு அப்புறம் 1 2 3 again 1 2 3 again 1 2 3. ஓகே ஸோ minus 1 minus 3000 into 1000 minus 1. Again 1 1 2 3 1 2 3 1 2 3 minus 1 minus 3000 ஓட இன்னொரு 1000 மல்டிபிள் பண்றோம் அப்ப 3 zeros எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் 1 2 3 minus into minus will be plus so plus 3000 அப்படின்னு கிடைச்சிருக்கு இப்ப இந்த நம்பரும் அடிஷன்ல இருக்கு இந்த நம்பரும் சப்ராக்ஷன்ல இருக்கு அடிஷன்ல இருக்கிறது தனியா ஆட் பண்ணிக்கோங்க சப்ராக்ஷன்ல இருக்கிறது தனியா ஆட் பண்ணிக்கோங்க கடைசில ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க ஓகே சோ அதுக்கும் நான் இதே மாதிரி மெத்தட் பண்றேன் 1 000 000 000 and lastல இருந்து 000 3 சோ பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 1 000 1 000 3 000 சோ இது நான் ஆட் பண்ணிருக்கேன் அடுத்தது 3 000 000 1 இது ரெண்டையும் தனியா ஆட் பண்ணணும் இல்லையா சோ 3 000 000 1 ஓகே இப்போ இது ரெண்டையும் நம்ம டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ண போறோம் தட் இஸ் 1 000 000 3 000 minus 3 000 001 ஸோ இந்த சப்ராக்ஷனை கவனமா பண்ண போறேன் ஓகேவா ஸோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு ஜீரோ மிஸ் ஆனா கூட ஐ கேன் லாஸ் த ஹோல் சம் ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா we are going to do the sum so 1 1 2 3 1 2 3 1 2 3 again last digit 1 okay 00 again இன்னொரு double zeros right இன்னொரு 0 double zeros இன்னொரு 0 and 3 right since subtraction 1ல இருந்து என்னால பண்ண முடியாது இல்லையா சோ அதனால நான் இங்கே ஒரு எனக்கு 3 இருக்கிறதுனால இத 2 ஆ மாத்திக்கிறேன் this would be 10 rest of the things everything will be 9 so 10 minus 1 will be 9 so அந்த 9 அப்படியே எழுதிக்கோங்க 9 minus 0 9 minus 0 2 minus 0 2 0 minus 0 0 0 minus 0 0 so again இங்க தான் எனக்கு 3 இருக்கு so அதனால again இங்க 0 ஆ மாத்திட்டு இந்த இடத்தை 10 ஆ மாத்திடுறேன் rest of the things 9 ஆ மாறிடுறேன் 10 minus 3 7 9 இங்க ஒண்ணும் இல்லனா என்ன அர்த்தம் zeros இருக்கதா அர்த்தம் so 9 minus 0 9 9 that's it so உங்களோட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கும் அப்படினா 99 700 2999 this would be your answer so hope you understand the sum clearly if you still have any doubts comment here we will clarify இதே example 17 பத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க and example 19 பத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena Phone Math also don't forget to hit the bell icon for future updates and max the customers video feel பண்ற உங்க friendsக்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க thanks for watching thank you